ஹாய் தங்க குட்டீஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஃபீட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் ஆர்ஜே ஃபீட் கோவையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சரண்யா. நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நான் எதுக்காக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான். எல்லோரும் வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டோரியை வந்து போடுவாங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலான்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ரீசன் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து என்னோடய பையன், இன்னொன்று வந்து என்னோடய ஹெல்த்து. இதுக்காக மட்டும்தான் நான் வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஸ்டோரியை பார்த்துடலாம் இல்லைங்களா. என் பையன் பேர் வந்து ஜெரோம். அவன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் ஆஃபீஸ் வந்து போயிட்டுருந்தேன். ஆஃபீஸ் போயிட்டுருக்கனால நான் டெய்லி வந்து ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா எனக்கு 6 o'clock தான் ஆஃபீஸ் முடியும். அதனால் நான் அவனை வந்து வேனில் வந்து வச்சுட்டேன். வேனில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேனில் பேசி அனுப்பி விட்டுருந்தேன். டெய்லி வந்து வேன் தான் கூட்டிகிட்டு வந்து விடும். நான் 6:30க்கு தான் வீட்டுக்கு வருவேன். 6 o'clock ஆஃபீஸ் முடிஞ்சாலும் 6:30 தான் வீட்டுக்கு வர முடியும். ஏன்னா வர வழியில் டிராஃபிக்கில் கொஞ்சம் இருக்கும். அதனால் 6:30க்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அவன் 4 o'clock வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா 4 o'clockலேருந்து 6:30 வரலையும் தனியாக தான் இருக்கணும். ஏன்னா பார்த்துக்க வீட்டில் ஆள் கிடையாது. அதனால் கொஞ்சம் மனசில் ஒரு பயமும் இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் சொன்னார், நீ வேலைக்கு போக வேண்டாம், பையனை பார்த்துக்கோ அப்படின்னாரு. அப்புறம் எனக்கும் வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குழந்த பிறந்ததுலேருந்து ஒரு 74 அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு எனக்கே ஃபீல் ஆகி நான் நிறைய வந்து என்ன சொல்கிறது, இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ட்ரிங்க்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு 10 kg வந்து லாஸ் பண்ணுவோம். திருப்பி அகெயின் வந்து அதை விட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 kg, அதை விட ஒரு 15 kg அது மாதிரி ஜாஸ்தி ஆகிடும், வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் டோட்டலாக அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அது வரலையும் எனக்கு என்ன பண்ணுறது, அந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை. இப்போ தம்பி வந்து பார்த்துக்கோ, வீட்டிலேருந்து பார்த்துக்கோ, நீ ஆஃபீஸ் போவேனான்னு சொல்லி வீட்லேயும் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து தம்பியை பார்த்துக்கிறதுனால வேலை அனுப்புறதில்ல. நானே வந்து போய் கூப்பிட போயிடுவேன். டெய்லி நானே வந்து பிக்கப் பண்ண போவேன். பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு நாள் அப்படி தான் ஸ்கூல் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வரும்போது தம்பி வந்து என்னை பார்த்து கேட்டான், ஏன் மம்மி நீ குண்டாக இருக்கிற அப்படின்னு கேட்டான். நான் ஏன் இப்படி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு, ஏன் தங்கம் என்னாச்சு திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் சொன்னேன், நான் இப்போல்லாம் இனிமேல் வந்து வேன்லலாம் போக மாட்டேன், மம்மி தான் இனிமேல் கூப்பிட வருவாங்க என்னைய அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, உங்கள் மம்மி வந்து ரொம்ப குண்டாக இருப்பாங்களே, அவங்க தானே உங்கள் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மம்மி. நீ சீக்கிரமாக வந்து உடம்பு குறைஞ்சி ஒல்லியாகு, அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என் மம்மி வந்து நல்லா இருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, நம்மளோட உடல் அமைப்பை வச்சு தான் அவங்க வந்து நம்ம இவங்க தான் அவங்க அம்மா, இவங்க தான் அவங்க அப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் அவன் அப்படி சொன்னது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்மளால் நம்ம குழந்தையும் பாதிக்கப்படுறானே ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம குண்டாக இருக்கிற பொண்ணுங்க வந்து நிறைய இடத்துல நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு இடத்துக்கே போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அவங்க வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ணணும்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. நீ பார்க்க வந்து சிண்டர் ஸ்லாங் மாதிரி இருக்கிற, உருளைக்கட்டை மாதிரி இருக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்களோட சேர்ந்து நம்மளும் சிரிப்போம். ஆனால் மனசில் வந்து கஷ்டமாக இருக்கும், நம்மளை இப்படி சொல்கிறாங்களே, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு ஏன் இதனால் வெயிட் அதிகமாச்சு, நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வெயிட் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை பிசிஓடியனால ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை வந்து தைராய்டுனால ஜாஸ்தியாக இருக்கலாம். நம்ம சாப்பிட்டு தான் குண்டாயிருப்போம்னு நினச்சி அவங்க சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. சாப்பாடு வைக்க ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்றவாங்க அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிருந்தாலும் நமக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கும், ஆனால் அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதையும் பார்க்கும்போது என்னடா நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஃபிட் ஆகலையே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த ரீசனுக்காக தான் நான் வெயிட் லாஸே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வெயிட் லாஸ் வந்து ஏன் வந்து இன்னொன்று வந்து நீ வெயிட் லாஸே பண்ணியிருக்கலாம், எதுக்கு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் நினைக்கலாம்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னால் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த சேனல் வந்து டெய்லி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது. நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் உங்களோட ஹெல்ப் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கோ ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் தான். அதனால் நான் வந்து இன்றைக்கி ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கல. வீக்லி ஒன்ஸ் அது வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபுட்டு எதுவும் எடுத்துக்கல. இன்றைக்கி டே 13. இன்றைக்கி சூப்பராக எனக்கு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறதுக்கு நேரமும் எனக்கு கிடச்சிச்சு. அது இல்லாமல் எனக்கு இவ்வளோ நேரம் என்னோடய கதையை வந்து பொறுமையாக கேட்டீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜே ஃபிட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.